friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சளி இருமலுக்கெல்லாம் நல்ல சூப்பரா கேட்கக்கூடிய ஒரு நண்டு மசாலா தான் பார்க்க போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஆயில், அதுக்கப்புறம் கடுகு, கடைசியாக தூவுறதுக்காக கொத்தமல்லி தழை. அடுத்தது நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணியே எடுத்து வச்சாச்சு. சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து சோம்பு வந்து எண்ணெயில் போடுறேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா இதில் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்புக்கு அடுத்ததாக வந்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேல் வந்துட்டு சீரகம், மிளகு, கடைசியாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி விதை, இதையும் வந்துட்டு நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டு வாசம் போனதுக்கு அப்புறமேல் வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயத்தையும் வதக்கி விடலாம். இது கூட நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேல் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூளும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நண்டு மசாலா வந்து நல்லா காரமாக இருந்துச்சுன்னா சளி இரும்பலுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக கேட்கும். அதோட மிளகு, சீரகம் சேர்க்குறப்ப வந்துட்டு அதுதான் வந்து அந்த நண்டு மசாலாவுக்கு வந்து நல்ல வாசமும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நல்லா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை நல்லா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஒரு நிமிஷம் ஓட்டி விட்டாவே போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்மளோட மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்து ஒரு தட்டத்தில் கொட்டிட்டு நல்லா வந்து இது ஆறுனதுக்கு அப்புறமே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது அரைச்சதுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை 2 போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேல் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டேன். நல்லா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நண்டு எல்லாமே வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து அந்த நண்டெல்லாம் வந்து அந்த மசாலாக்குள்ளே நல்லா முழுகிற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி வந்துட்டு நல்லா பண்ணிவிடுங்க. இப்போ நண்டோடு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா மசாலா. இப்போ ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நண்டோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. நமக்கு வந்து நல்ல கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால இன்னும் வந்து நல்லா வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு வந்துட்டு விட போகிறேன்.
அப்பப்போ வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நண்டை வந்து ரொம்ப ஒரே பக்கமாக வேகாமல் அப்பப்போ வந்து திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா எல்லா பக்கமுமே வேகும். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகி நல்லா பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.